உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவர் வந்தார்னா அவர்கிட்ட பேசியதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரிய வச்சிடலாம். விட்டுரு. ஏய், அவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியலையா அவன் திருந்த மாட்டான்னு? அவன் கிட்ட என்ன பேசி புரிய வைக்க போற? அவனால இப்படி அடிச்சா தாண்டி திருந்துவான். ஏய் வேணாண்டி, சொன்னா கேளு. சரி, இப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. விட்டுறலாம். விட்டுறலான்னா மன்னிச்சு விட்டுறலாம். நிஜமாவே மன்னிச்சு விட்டுறலாமா? விட்டுறலாம் ஆண்டாள. சரிடி, நான் போயிட்டு தமிழுக்கு சார்ட் கிரையான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் வாடி, வா போலாம். இவ ஏன் இப்படி ஓடுறா? அப்போ அழகர் சொன்ன மாதிரி இவளுக்கும் ஆதிக்கும் ஏதாவது இருக்குமோ? ஆதி கிட்ட இவளோட போட்டோ இருக்கு, இவகிட்ட ஆதி போட்டோ இருக்கு. அப்போ அழகர் சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ இருக்கு. பேங் பேங் பேங். ஏய் என்னடி சாப்பிட்ட பிரியாணி சமைக்கலையா? ஆட்ட மூளைங்கள மலைப்பாம்பு மாதிரி சாஞ்சுன்னு உட்காந்துருக்க. இங்க வந்து உட்கார். என்ன நீயே கூப்பிடுற? என்ன விஷயம்? ஒரே அடியில உயிர் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அப்படி போயிரு போது பார்த்து இருந்துக்கும். ம், அப்ப நான் நினைச்ச விஷயம் இல்ல, வேற ஏதோ இருக்கு. சொல்லு என்ன? என்னடி இது? அப்போ பாரதி போட்டோ காட்டின, இப்போ ஆதி போட்டோ சேர்த்து காட்டிட்டு இருக்க. நீ சொன்னது உண்மைதான். நான் எப்பவுமே உண்மையை தாண்டி சொல்றேன், நீ எந்த உண்மை கேட்குற? ஆதி வீட்ல பாரதி போட்டோ இருந்த மாதிரி பாரதியோட கபோர்ட்லயும் ஆதி போட்டோ இருந்துச்சுடா. நான் தான் சொன்னேன்ல. என்னால நம்பவே முடியலடா. பாரதியா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு. எல்லாரும் உன்ன மாதிரியா இருப்பாங்களாடே? இரும்பு கம்பியை காய்ச்சி குடிச்ச மாதிரி அப்பா பார்த்தாலே ஒருன்னு இருக்கிறது. நீ பாரு, இங்க மத்தவங்களுக்கு மனசு இருக்கு, மனசுக்குள்ள நினைப்பு இருக்கு. அந்த நினைப்புக்கு காதல்னு பேரு. புரியுதா? அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா பாரதிக்கு எப்படி இப்படி ஒரு நினைப்பு வந்துச்சு? இங்க பாரு, காதல் வர்றதுக்கு வயசும் தேவையில்லை, அழகும் தேவையில்லை. இது ஒரு நம்பிக்கைடே. ஒரு பொண்ணுக்கு பையனுக்கும் நம்ம இவங்க கூட இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை. ஆனா அது உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் பார்த்தா அப்படிலாம் வராதே. நீ என்ன கடத்திட்டு போனவன், அவன் நீ கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணா. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா கோவம் தானடா வரும். அது எப்படி லவ் வரும்? நான் உன்னை பாரதியை கடத்தலையே, பாரதியை கடத்துறதுக்கு என் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணலையே.
உன் கண்ணுக்கு ஒருத்த தப்பா தெரிஞ்சவன் பாரதி கண்ணுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கான். இங்க பாரு, எனக்கு தெளிவா சொல்லு, உனக்கு பிரச்சனை பாரதி லவ் பண்றதா இல்ல பாரதி ஆதியை லவ் பண்றதா? நான் அப்படியெல்லாம் சொல்லலடா. எனக்கு இப்போ பாரதியோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம். அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை? எதிர் எதிர் வீட்டுல இருக்கிறவங்கள ஒரே வீட்டுல இருக்க வச்சிருவோம். டே, அது தப்பு இல்லையா? இதுல என்னடி தப்பு இருக்கு? பாரதி எப்படியோ அவன் புருஷன் கூட சேர போறது இல்ல. இந்த ஆதி அவன் பொண்டாட்டியை தேடுற மாதிரி எனக்கு தெரியல. புருஷன் வேண்டாங்கிற பாரதியும் பொண்டாட்டி வேண்டாங்கிற ஆதியும் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுல என்ன தப்புன்றேன்? அப்படியா சொல்ற? ம், சரி, நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும். ஆனா இந்த விஷயத்தை எப்படி அவங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம்? என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த ஊர் உலகம் ஏதாவது தப்பா பேசணும் அவங்களுக்குள்ள தயக்கம் இருக்கும்ல. இவரு ஊர் அது சொல்லு இது சொல்லுன்னு நினைச்சிட்டு ஊருக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கை நரகமாயிருண்டே. எவன் நம்மளை பத்தி என்ன நினைச்சா நமக்கு என்னன்னு வாழ்ந்து பாருடே. அதுக்கப்புறம் பாரு, ஊரே நம்மளை வச்சு மெச்சோம். சரி, ஓகே. இந்த விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நீ எப்போ? வெறும் இந்த விஷயத்துல மட்டும்தான். புரியுதா? புரியுதுரே. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேர்த்த ஒண்ணு சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதானே? 2 பேர் இல்ல, 3 பேரு. தமிழ், ஏய் தமிழ், நீ எப்படி இங்க வந்த? நீங்க 2 போட்டோவையும் எடுத்து அழகர் மாமா கிட்ட காட்டுனீங்கல்ல, அப்பவே நான் வந்துட்டேன். அப்பதானே வந்த? ஏய், சீ. மாமா, எனக்கு ஆதி அப்பாவை ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவையும் ஆதி அப்பாவையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடலாமா? ஆதி அப்பாவா? ஆமா, எங்க அம்மாவை அவரு கல்யாணம் பண்ணா அவர் எனக்கு அப்பா தானே. ஓ, ஸ்மார்ட் கிட். இவனடா நம்மளோட ஃபாஸ்டா இருக்கா? அப்போ இவளை வச்ச காய நக்கித்திர வேண்டியதான். எப்படி? பாரதி கிட்ட பேசும்போது உனக்கு வேணா புருஷ தேவையில்லாம இருக்கலாம், ஆனா இந்த பொண்ணுக்கு ஒரு அப்பா தேவைன்றது ஒரு பிட்ட போட்டு விட்டுருவோம். ஏய், சரியான ஐடியாடா. ஹை ஃபை. யோ. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. என்ன சந்தேகம்? நம்ம இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிற ஆபரேஷன்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம்னா கிழக்கு குதிக்கிற சூரியன் மேற்கு உதிக்குமா? இப்போ எதுக்கு என்ன மாதிரி பேசிட்டு இருக்க? உதிக்காதுல்ல. அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த இழவும் இல்ல. பாரதியும் ஆதியும் ஒண்ணு சேர்க்கிற வழிய மட்டும் பாரு. நீயும் நானும் ஒண்ணு சேரணும்னு யோசிக்க கூட யோசிக்காத. மாமா, என்ன? நீங்க எங்க அம்மாவை ஆதியப்பா கூட சேர்த்து வச்சாலே போதும், நீங்களும் ஆண்டாளத்தையும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. எப்படி? அது நடந்தா இது நடக்கும். அதான் எப்படின்ற? அது அப்படிதான், போக போக உங்களுக்கே புரியும். போக போக புரியுமா? அது எப்படி பாசிபிள்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.